எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்பர் பீர்பல் கதைகளை பார்க்க போகிறோம். பீர்பல் ஒரு பெரிய புகழ் பெற்றவர். எதுக்காகனா ரொம்ப புத்தி கூர்மையாக இருந்தாங்க. புத்தி கூர்மைனா இங்கிலீஷில் வெட்டி, இன்டெலிஜென்ட் இல்லைனா ஷார்ப் மைண்டட்னு கூட சொல்லலாம். புத்தி கூர்மையாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான புதிர் சொல்கிறேன். ரெடியா எல்லாரும்? ஓகே. கால்கள் இருக்கு, ஆனால் நடக்க முடியாது. அது என்ன? இதோட ஆன்சர் வீடியோ முடிக்கும் போது சொல்கிறேன். மிகவும் முட்டாளான மனிதர். ஒரு நாள் முகாலய மன்னன் அக்பர் தனது அரண்மனையில் அமைச்சர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அனைவரிடமும் அவர் ஒரு புதிர் கேட்டார். உலகத்தில் மிகவும் முட்டாளான மனிதர் யார்? அரண்மனையில் உள்ள அனைவருமே வேறு வேறு பதில்கள் கூறினார்கள். ஆனால் பீர்பால் மட்டும் அமைதியாக இருந்தார். அப்போது அக்பர் கேட்டார், பீர்பால், நீ ஏன் பதில் சொல்லவில்லை? ஆனால் பீர்பால் எதுவும் கூறவில்லை. ஒரு சிறிய குடையை எடுத்துக்கொண்டு நகரத்தின் ஒரு பகுதியிற்கு சென்றார். சில மணி நேரங்கள் கழித்து அவர் 2 மனிதர்களுடன் திரும்பினார். ஒருவேளை பதில் கிடைத்து விட்டதோ, அதையும் பார்க்கலாம். அக்பருக்கு ஆச்சரியம். பீர்பாலிடம் கேட்டார், இவர்கள் யார்? பீர்பால் சிரித்து கொண்டே சொன்னார், மன்னா, இந்த 2 பேரில் ஒருவர் உலகின் மிக முட்டாளான மனிதர். தயவு செய்து நாங்கள் சந்தித்த விஷயங்களே கேளுங்கள் மன்னா. அக்பர் அவர்கள் செய்த காரியங்களே கேட்டார். முதல் மனிதர் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னவென்று பார்ப்போம். அவன் ஒரு பயணியாக இருந்தான். அவன் எப்போதும் தன் தலையில் ஒரு பெரிய கட்டையை வைத்துக்கொண்டு நகர்ந்தான். பீர்பால் அவனை கேட்டார், ஏன் இந்த கட்டையை தலையில் வைத்துக்கிறாய்? அவன் பதில் அளித்தான், என் வீட்டில் இடம் இல்லை, அதனால் இதை எப்போதும் என் கூடவே வைத்திருக்கிறேன். இரண்டாவது மனிதர் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னவென்று பார்ப்போம். அவன் ஒரு விவசாயியாக இருந்தான். அவன் மழை இல்லாமல் வறண்டிருந்த வயலுக்கு நீர் கொட்டி கொண்டிருந்தான். பீர்பால் அவனை கேட்டார், ஏன் நீர் கொட்டுகிறாய்? அவன் பதில் அளித்தான், இது வறண்டு போய்விட்டது, அதனால் நான் இப்போது அதை ஈரமாக்குகிறேன். அக்பருக்கு புரிந்துவிட்டது. பீர்பால், நீ என் கேள்விக்கு சிறந்த பதிலை கண்டுபிடித்தாய் என்று அனைவரும் பாராட்டினர். இந்த கதையில் நம் வாழ்க்கைக்கான பாடம், முட்டாள்தனமா செயல்கள் செய்வதை விட சிந்தித்து செயல்படுவது நல்லது. எல்லாரும் சிந்தித்து செயல்படுவோம். இன்னைக்கான புதிருக்கு விடை சொல்ல போறேன். கால் இருக்கு, ஆனா நடக்க முடியாது. அது வேற ஒன்றும் இல்லை, மேசை தான். மேசைனா டேபிள். சரி, இன்னைக்கான இங்கிலீஷ் vocabulary வேர்ட் serene. அப்படின்னா calm, peaceful and untroubled, இல்லைனா without worry and disturbance. ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். The garden was a serene place to relax and read a book. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.